மதுரை. வரலாறும் பக்தியும் ஒன்றாக சுவாசிக்கும் புனித நிலம். மதுரையை ஆண்ட மகத்தான மன்னன் திருமலை நாயக்கர் ஒரு நித்திய நினைவை கட்ட நினைத்தார். நீங்கள் உடனடியாக கட்டிடத்தை தொடங்க வேண்டும். நான் எந்த குறைபாட்டையும் ஏற்க மாட்டேன். எங்களுக்கு உத்தரவு மகாராஜா. மண்வெட்டும் பணி ஆரம்பித்தது. ஒரு அடியில் ஒரு வரலாறு உருவாகத் தொடங்கியது. மண் எடுக்கப்பட்டது. ஆனால் அது சாதாரண மண் இல்லை. அந்த மண்ணில் மறைந்திருந்தது ஒரு தெய்வீக ரகசியம். மண்ணிலிருந்து வெளிப்படும் ஒரு தெய்வீக ஒளி, ஒரு கனமான தருணம், ஒரு தெய்வீக தரிசனம். விநாயகர் வெளிப்பட்ட அந்த நொடியில் அந்த இடம் புனிதமாக மாறியது. அந்த கனவு, அந்த முயற்சி இன்று ஒரு அதிசயமாக நிற்கிறது. அதுவே வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். நீரின் நடுவே எழுந்த அந்த மண்டபம் அழகின் உச்சம். பின் வந்தது ஒளியும் பக்தியும் கலந்த ஒரு திருவிழா. மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் தெப்பத்தில் எழுந்தருளும் அந்த தருணம். ஆயிரக்கணக்கான கண்கள், ஒரே பக்தி. இது ஒரு குளம் அல்ல, இது மதுரையின் இதயம். வண்டியூர் தெப்பக்குளம், ஒரு வரலாறு, ஒரு அதிசயம். வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம், ஒரு வரலாறு, ஒரு ஆன்மீக அதிசயம். இன்றைய காலத்திற்கே. தங்களின் பார்வைக்கு நன்றி.